அண்ணே, இந்த கரையானை பார்த்து இப்படி பயப்படுறாங்களே, என்னன்னு சொல்றது உங்களுக்கு? கரையானை பார்த்து பயப்படுறது உலகம் பூரா இருக்கு. கரையானுக்கு மருந்து தெளிக்கிறது உலகம் பூரா பெரிய வியாபாரம். அதனால கரையானை பார்த்து பயப்பட வைக்கிறாங்க. அது சரி, புரிஞ்சுங்களா? கரையான் இன்னொன்னு சொல்லுவாங்க, பாவம் ஒரு பக்கம் பழியும் ஒரு பக்கம்னு. கரும்புல கரையான் கரும்பெல்லாம் போயிடுச்சுப்பாங்க. ஆனா கரும்புல கரையான் எப்படி வரும்னா, அந்த வேர்புழுவோ ஏதோ ஒன்று போய் வேற கத்திரிச்சு விட்டுரும். அப்ப அந்த கரும்பு என்ன செத்துக்கிட்டு இருக்கும். கரையானோட கேரக்டர் ஒன்னா செத்ததை திங்கும், இல்லைன்னா செத்துக்கிட்டு இருக்கிறத திங்கும். இவர் போய் கரும்பு காஞ்சிருக்கேன்னு எடுக்கும் போது கரையான் இருக்கும். அப்ப பாவம் பாவம் வேற, பழி கரையான் மேல விழுந்துரும். அதனால இவர் பிடுங்கும் போது கரையான் தான் இருந்தது, அவன் கரையான் சாப்பிட்டது நம்புவாரு. இப்ப நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற உதாரணம், இந்த மரம் பச்சையா உயிரோடு இருக்குது. இது மேல இருக்கிற அந்த செத்து போன இறந்த செல்கள் மட்டும்தான் சாப்பிடுது. இப்ப நாளைக்கு மழை பெஞ்சுன்னா இந்த மண்ணு பூரா அப்படியே கரைஞ்சு தானா கீழே ஓடிடும். இப்ப சத்தான மண்ணா மாறி போகுது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கரையான் உயிரோடு இருக்கிறத சாப்பிடாது. கரையான் செத்ததை அல்லது செத்துக்கிட்டு இருக்கிறத சாப்பிடும். இது செத்தது தான் அடுத்த மண்புழு சாப்பிட முடியும். அடுத்த மண்புழு சாப்பிட முடியும் இல்லையா? அடுத்த சொல்லு, மண்புழுவை விட வேகமா இந்த பொருள்களை சிதைச்சு கொடுக்கற தன்மை நம்ம ஊர் கரையானுக்கு இருக்கு. கரையானுக்கு இருக்கு. அடுத்த வேலையை மண்புழு தான் செய்ய முடியும். செய்ய முடியாது, மண்புழு செய்ய முடியாத வேலையை இது செஞ்சு. ஆனா நம்ம கரையா மண்ணுல ஏராளமான சத்து இறங்கி இருக்கு. குறிப்பா அந்த கைகால் உடைஞ்சு போனவங்களுக்கு, நம்ம பழங்குடி மக்கள் அவங்க எல்லாமே இந்த புத்து மண் எடுத்துதான் அந்த பத்து போட்டாங்க. அந்த கரையான்ல இருந்த கரையான் புத்து மண்ணில் இருந்த கால்சியம் சீக்கிரமா அதை கூட்டிருக்கு. அப்ப இவ்வளவு நன்மை புரிஞ்சிருக்குது. கரையான் நம்ம விரோதியா பார்க்க வச்சிருக்காங்க சமீப காலமா. எந்த காலத்திலயும் நம்ம பண்பாட்டுல கரையான் நமக்கு விரோதி கிடையாது. ஆமாண்ணே, அந்த கரையா மண்ணை எடுத்து கொஞ்சம் குழைச்சி இந்த வயிற்றுல தள்ளிட்டோம்னா எவ்வளவு சூடா இருந்தாலும் அப்படி சர 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 சரன்னு போயிடுதுண்ணே. அப்படி ஒரு அந்த குளிக்கிறதுக்கு நல்ல பொடியாகவும் கொடுத்துருது. இந்த கோழி வளர்க்குறவனுக்கு பூரா இந்த கரையான் பெரிய உணவு, பெரிய உணவு, ரொம்ப நல்லா வளர்த்து போட முடியும். அந்த குஞ்சு கோழிகளுக்கு உணவை இந்த இதுல இருந்து எடுத்து கொடுத்துட முடியும். வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒண்ணுமே நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வைக்கல அள்ளி போட்டு சாணி தெளிச்சு வச்சுட்டு போயிருப்பேன். அடுத்த அவங்க அதுல கோழியை விட்டோம்னா அந்த கோழி நம்ம கூப்பிட்டா கோழி பின்னாடி வர மாதிரி ஆக்கிக்கலாம். நம்ம அடிமையாக்கிக்கலாம் அது. ஆனா இதை பார்த்தா இவ்வளவு பயமுறுத்துறாங்க. இப்ப இந்த இடத்துலயே ரெண்டு உதாரணம் இருக்குது. ஒண்ணு, மரத்துல அதோட தோலை சாப்பிடுற மாதிரி கரையா மரம் முழுக்க போத்தி இருக்குது. ஆனா கீழையும் அதோட இலைகள் எல்லாம் காஞ்சு கிடக்குது, கீழே செத்து போன இலைகள் கிடக்குது, அதுலயும் இருக்குது. அப்ப இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், அது கீழே இருக்கிற செத்து போனதான் சாப்பிட விரும்புது. இந்த இது அந்த பெருமரம், தீக்குச்சி மரத்துல ஒரு சீசன்ல இந்த மாதிரி புழுக்கள் எல்லாம் கூடு கட்டி வாழும். அவைகள் செதைச்சு வச்சிருக்கிற அந்த மரத்தோட மேல் பட்டைய, செத்து போன பட்டைய இது சாப்பிடுது. இது இந்த செந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சது பாத்தீங்கன்னா மரம் பளபளன்னு ஆகி நெகு நெகு நெகுன்னு பளபளன்னு புது தோலை விரிச்சுக்குது, தண்ணிக்குது. கரையான் மரத்துக்கு பொதுவா நல்லதுதான் செய்யுது. கரையான் பொதுவாவே நல்லதுதான் செய்யுது. மரத்துக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எனக்குமே நல்லதான கருத்தாதான் கரையான் மரத்தை திங்குது அப்படின்னு சொல்லி பரவிட்டு இருக்கு. ஐயா சொல்லுவாரு, இயற்கை எதையும் வீணாக படைப்பதில்லை. அப்ப கரையான் மட்டும் எப்படி வீணாக படைக்கப்பட்டதா இருக்கும்? கரையான் மட்டும் நமக்கு எப்படி எதிரியா இருக்கும்? இந்த மரத்தோட மொத்தமா எடுத்துட்டு பாருங்க, இது வரைக்கும் வந்திருக்கு பாருங்க, சாதாரணமா வந்திருக்கு. ஒரு 7 அடி உயரம் மரம், 8 அடி உயரம் மரத்துல 3/4 பாகம் கரையான் இருக்குது. ஆனா மரம் ஆரோக்கியமா இருக்கு.